ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைங்க வாழ்ந்து வந்ததுங்க. அந்த காட்டுல லூனா என்ற குருவி தனியா தன்னோட வீட்ல வாழ்ந்து வந்தது. லூனா குருவிக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அந்த காட்டுல உள்ள ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு வேலை பார்த்ததுங்க. லூனா குருவி மரக்கன்று விற்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. நிறைய பறவைங்க லூனா குருவி கிட்ட மரக்கன்றுகளை வாங்கிட்டு போய் அவங்க வீட்லயே நட்டு வளர்த்தாங்க. பிறகு ராணி புறாவும் ரோசி கிளியும் லூனா மரக்கன்று விற்கிற இடத்துக்கு வந்தாங்க. லூனா, நாங்க 2 பேரும் நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க போறோம். நீயும் வா, போகலாம். சரி ரோசி அக்கா, போகலாம். நானும் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற தண்ணீர் எடுக்கணும். ஆனால் என்னோட கடையை இப்படியே இப்படி விட்டுட்டு வர்றது, யாராவது கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். லூனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என் கணவர் இப்பதான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தாரு. இப்போ அவரு சும்மா தான் இருக்காரு. அவரை நான் கடையை பார்த்துக்க சொல்றேன். பிறகு புறாவை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு லூனா குருவி ஒரு பானையை எடுத்துக்கிட்டு பிறகு 3 பறவைகளும் நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க போனாங்க. அப்போ தண்ணீர் இல்லாமல் நதி வறண்டு போயிருந்தது. அட, என்ன இது? நதியில் தண்ணியே இல்லையே. நான் எப்படி மரக்கன்றுகளுக்கு தண்ணி கொண்டு போவேன்? தண்ணி இல்லாமல் என்னுடைய மரக்கன்றுகள் காய்ந்து போயிடுமே. லூனா, கவலைப்படாத. கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் தண்ணீர் குடிச்சிட்டு வரலாம். இப்படி சொல்லிட்டு 3 பறவைகளும் அந்த குளத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த குளத்துலையும் தண்ணீர் வற்றி போய் இருந்தது. குளத்துல தண்ணி வற்றி போய் இருக்கிறத பார்த்த பறவைங்க, அட கடவுளே, என்ன இது? இந்த குளத்துலேயே தண்ணி இல்லை. இப்போ தண்ணி குடிக்க நாங்கள் எங்கே போவோம்? கொஞ்ச நாளாக அந்த காட்டில் மழை இல்லாதனால குளமும் நதியும் தண்ணீர் இல்லாமல் வற்றி போயிருந்தது. புறா அக்கா, ரோசி அக்கா, வாங்க நம்ம ஊருக்குள்ள மனிதர்கள் கிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கேட்போம். வேண்டாம் லூனா, மனிதர்கள் இரக்கம் இல்லாதவர்கள். நாம அங்க போனா நமக்கு தான் ஆபத்து. அதனால நம்ம எல்லா பறவைகளும் தண்ணீர் உள்ள காட்டுக்கு குடி போக வேண்டியது தான். பிறகு நம்ம காட்டில் எப்போ மழை வருதோ அப்போ திரும்பவும் இந்த காட்டுக்கு வரலாம். என்னால் என்னுடைய மரக்கன்றுகளை விட்டுட்டு வர முடியாது. நீங்கள் எல்லாரும் போங்க, நான் இந்த காட்டில் தான் இருக்க போகிறேன். இப்படி சொல்லிட்டு லூனா குருவி அங்கேருந்து பறந்து போச்சு. போகிற வழியில் ஒரு குட்டி மழை மேகம் அழுதுகிட்டு இருந்தது. அந்த குட்டி மேகத்தை பார்த்த லூனா குருவி, குட்டி மேகமே, ஏன் இங்கே அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? குருவி ஆண்டி, எங்க அம்மா ஒரு பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அங்கிருந்து வெளியே வர முடியாம 2 நாளா அங்க தான் இருக்காங்க. எங்க அம்மாவை எப்படியாவது வெளியே எடுக்கிறீங்களா? சரி குட்டி மேகமே, உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ. இப்படியே லூனா குருவியும் குட்டி மேகமும் பறந்து போனாங்க. பிறகு பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்த மேகத்தை லூனா குருவி தன் ரெக்கையால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து காப்பாற்றி விட்டது. குருவியே, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ என்னிடம் கேள், நான் உனக்கு தருகிறேன். மழை மேகமே, நானும் இன்னும் மற்ற பறவைகளும் இந்த காட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் காட்டில் மழை இல்லாதனால குளமும் நதியும் தண்ணீர் இல்லாமல் வற்றி போயிருக்கு. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாதனால எல்லா பறவைகளும் வேற காட்டை நோக்கி குடி போக போகிறாங்க. எல்லா பறவைகளும் வேற காட்டுக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு நிறைய மழையை கொடுக்கணும். அப்போ தான் குளம் நதி எல்லாம் தண்ணீரால் நிறைஞ்சிருக்கும். பிறகு நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்வோம். குருவியே, நீ கேட்ட வரத்தை இப்பவே உனக்கு நான் தருகிறேன். உடனே மேகத்தை கருமையாக்கி மழை பொழிவை உண்டாக்குச்சு. அப்புறம் லூனா குருவி மழை மேகத்துக்கு நன்றி சொல்லுச்சு. பிறகு மழை வந்ததை பார்த்த பறவைங்க எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. நதியும் குளமும் நீர் நிரம்பி வழிந்தது. லூனா குருவியோட மரக்கன்றுகள் வியாபாரம் நல்லாவே வியாபாரம் ஆச்சு. எல்லா பறவைகளும் அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த காட்டிலேயே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஆபத்துல இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்பதான் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.